வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான கருப்புளுந்து வச்சு உளுத்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம உளுத்தங்களி செய்யறதுக்கு அளவு இந்த 100 ml டம்ளர் தான். இதை வச்சு தான் சொல்ல போறேன். கருப்புளுந்த நல்லா கழுவிட்டு வெயில்ல காய வச்சு வறுத்துட்டு பல்கா இந்த மாதிரி அரைச்சு வச்சுப்பேன், தேவைப்படும் போது களி பண்றதுக்கு. நான் எடுத்திருக்க இந்த 100 ml டம்ளர்ல 3/4 அளவு கருப்புளுந்து மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 பங்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். எந்த பச்சரிசி மாவு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். மொத்தமா சேர்த்து 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கோம். 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் அளவு வெல்லம் சரியா இருக்கும். நீங்க வெல்லத்துக்கு பதிலா கருப்பட்டி போட்டாலும் இதே 1 டம்ளர் அளவே சரியா இருக்கும். ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சுக்கலாம். வெல்லம் கரையட்டும். நம்ம எந்த பாத்திரத்துல களி கிளற போறோமோ அதுல நம்ம எடுத்த 1 டம்ளர் மாவு சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். களி கிளறதுக்கு மொத்தமா 3 டம்ளர் தண்ணி வேணும். 2 டம்ளர் தண்ணி இதுல ஊத்தியாச்சு. 1 டம்ளர் தண்ணி வெல்லம் கரையறதுக்கு சேர்த்திருக்கோம். சோ மொத்தமா 3 டம்ளர் தண்ணி. கட்டி இல்லாம நல்லா கரைச்சு வச்சுக்கலாம். வெல்லப்பாகு தயாரா இருக்கு. இதுக்கு பதம்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லப்பாகு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. அடுப்பு பத்த வச்சு கடாய் வச்சிடலாம். நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கிளறுங்க. கை விடாம நல்லா கலரிட்டே இருக்கணும். பாத்திரத்துல ஒட்டாம வரணும், அதுதான் பதம். அதுக்கு 1/4 மணி நேரமாச்சும் ஆகும். கெட்டிப்பட ஆரம்பிச்ச உடனே நல்லெண்ணெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலா நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க அளவுக்கு 5ல இருந்து 6 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் தேவைப்படும். எல்லா எண்ணெயும் மொத்தமா சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு கலக்கணும். 2வது ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம விட்ட நல்லெண்ணெயே இந்த களி உறிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கணும். கை விடாம கிளறதுதான் இதுக்கு வேலையே. இப்போ 3வது ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். என் பையனோட ரொம்ப ஃபேவரட் ஃபுட்னா இந்த களி தான். ஒரு 1.5 வயசு வரைக்கும் பேரிச்சம்பழம் தான் சேர்த்து களி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நாம எடுத்த 6 ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முன்ன விட இப்ப எவ்வளவு கெட்டிப்பட்டிருக்குன்னு. பாத்திரத்துல ஒட்டாம வருது பாருங்க, இதுதான் பதம். களி தயாராயிடுச்சு.
களிய உடனே உருண்டை பிடிக்கிறதுனா இதே பாத்திரத்துல வச்சுக்கோங்க. இல்லைன்னா வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க. இதே பாத்திரத்துல இருந்துச்சுன்னா களி முறுகி போயிடும். நமக்கு களி எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு களி எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல போட்டு சுத்துனோம்னா அழகா ஷேப் ஆகி வரும். நான் யூசுவலா இப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப சூடா இருக்கனால கையில உடனே வைக்க முடியாது. ஓரளவுக்கு ஷேப் இந்த கிண்ணத்திலே வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையில எடுத்து ஒரு தடவை உருட்டிக்கலாம். அவ்வளவுதாங்க. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. நீங்களும் உங்க வீட்ல களி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.